ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி 8ஆம் இடத்துல குரு மறையிறாரு. அதாவது ராசி அதிபதியே மறையிறது நல்லதா? அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பலன் சொல்லணும் அப்படின்னா 9 கிரகம் இப்போ 2-3 கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு 4 இடத்துல தான் நிற்கும். 12 கட்டத்தில் 4 இடம் போனால் 8 கட்டத்துக்கு பலனே இருக்காது. கண்டிப்பா. அதனால உள்ளுக்குள்ள சர்க்கியூட்டை பாருங்கிறது தான் என்னுடைய தத்துவம். நட்சத்திரம் உள்ள எல்லா பாவமும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. 12 பாவமும் டெய்லி அன்றாடம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ குருவை பற்றி மட்டும் ஏன் நாம் இந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்னா, பெயர்ச்சி அப்படின்னு பேசணும்னா பாவத்துக்காக தான். இப்போ நீங்கள் சொல்கிறது 8ஆம் இடம்ங்கிறது பாவம் ஓகே தான். ஆனால் அது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக போகும்ல. அந்த நட்சத்திர நாதன் ஒன்று இருப்பார் இல்லையா, கிரகங்கள். இப்போ 8ஆம் இடத்துல கடகராசியில் குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 பேர் தான் இங்கே குருவனுடைய பலனை தீர்மானிக்கிற நபர்கள். அதை விட்டுட்டு குரு 8ல் போயிட்டான் அப்படின்னா லக்னாதிபதி மறைஞ்சிட்டான், ஆதிபத்தியத்தை எடுத்து பேசினா அந்த குரு ஒரு வருஷத்துக்கு தனுசு லக்னக்காரங்களை பூரா கெடுத்தான்னா என்ன ஆகிறது உலகம்? அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு கோச்சாரம் பலன் பார்க்குறோம் அப்படின்னா எல்லா பயிற்சியும் பார்க்குறோம். எல்லா பயிற்சியும் வேலை செஞ்சால் எது தான் கரெக்டாக நடக்குதுன்னு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ நமக்கு என்ன திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அந்த கிரகத்தை மட்டும் நீங்கள் கோச்சாரத்தில் பாருங்கள். இதுதான் இதில் ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ 7ல் இருக்கும்போது என்ன செஞ்சார்? சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் மீனத்தின் பலனையும் கொடுத்தார். சொந்த நட்சத்திரங்கும் போது ஆதிபத்திய பலனை கொடுப்பார். அதுக்கு முன்னால் ராகு நட்சத்திரத்தில் இருந்தார் இல்லையா, ராகு 3ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, அவரும் ராகு நட்சத்திரத்தில் தானே இருக்காரு. இப்போ இந்த 3, 7 நமக்கு சுபத்துவம், அதாவது அகம் சார்ந்த நன்மைகள், ஒரு அகம் சார்ந்த வேலைப்பாடுகள், கம்யூனிகேஷன், கமிஷன் வகை, மூளை உழைப்பு, மீடியா, இது சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உறவுகளுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ குருவோட நட்சத்திரத்தில் வந்த பின்னால இந்த மீனத்தை இயக்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா, 4ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுற இடம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு அதிருப்தியை கொடுக்கும் உறவுகளில். உறவு ரீதியாக அவ்வளோ திருப்தி இருக்காது, ஈகோ வந்துடும். ஏன்னா இந்த 4ன்னா ரெட்டப்படதானுங்க, 7ங்கிறது ஒத்தப்படப்படும். இந்த ஒத்தப்படங்கிறது அன்பு பாசன்னு வச்சுக்கோங்க, இந்த 4ங்கிறது ரெட்டப்பட ஈகோன்னு வச்சுக்கோங்க, அதிருப்தின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ 2ஆம் தேதி வந்துட்டு ஜூனில் ஒரு 16 நாள் மறுபடியும் புனர்வூச 4ஆம் பாதத்தில் இருப்பார். அப்பவும் மீனத்தின் பலனை தான் கொடுப்பார். நாம் 8ன்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. அப்போ அந்த மீனத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்டால், வீடு வாசல் வாங்கிறதுக்கு ஓகே, வேலை வாய்ப்புக்கு ஓகே, பண வரவுக்கு ஓகே. ஆனால் உறவுகளுக்கு சரியில்லை. அது குழந்தை சம்மந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் ஈகோ இருக்கும், அதிருப்தி இருக்கும். இதுதான் அங்கே ஷார்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. வேறு அதில் போய் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்குண்டான பாவத்துக்கு இந்த மீனை எத்தனாவது இடமோ அந்த வேலையை செய்ய போகுது. இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் எப்படி பிறக்கும்? மீனவன் இயங்கிறது 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். நம்மளுக்கு தனுசுக்கு 5ஆம் இடம் மேஷம், மேஷத்துக்கு 12ஆம் இடம் மீனம். அப்போ குரு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் எப்படி குழந்தை கொடுப்பார்? 4ஆம் இடம் இயங்கும் போது 5ஆம் இடம் வேலை செய்யாது. கண்டிப்பாக. இப்படி கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்தோம்னா அக்யூரேட்டாக ரிசல்ட் சிறப்புங்க. அப்போ தனுசுக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் சனி நட்சத்திரத்துக்கு வருது இல்லையா, 16 நாள் கழிச்சு 18ஆம் தேதி ஜூன் 18 பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வரும்போது வீடு, இடம், கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இந்த வேஸ்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு தான் 8ஆம் இடம். லக்னம்ங்கிறது என்னன்னா உணர்ச்சி தான். அதே 10ஆம் வீட்டுக்கு அது 11ஆம் இடம். 10ஆம் இடத்தை டெவலப் பண்ணி கொடுத்து, அதனால் இந்த தொழில் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்கு 8ங்கிறது என்ன வலிவேதனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்படுறேன், நான் நல்லா தான் தொழில் போகுது, ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை, அந்த சூழ்நிலையை உருவாக்கும். அந்த ஒரு விஷயத்தில் அகம் சார்ந்து நாம் பிரித்து பழகிக்கணும்.
சரி இது எல்லா தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்படியே பொருந்துமான்னா யாருக்கெல்லாம் குரு சனி தசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதையும் புரிஞ்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து எவ்வளவு வளர்ச்சியா இருக்குமா? தொழில் வந்து அடுத்து திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 10க்கு லாபம். அப்ப என்ன ஆகும், ஒரு டெவலப்மெண்ட் பண்ணு, ஒரு ஒரு ஸ்டாக் அதிகமா வாங்கி போடுறது இல்ல, ஒரு பிரான்ச் இருக்கா இன்னொரு பிரான்ச் போடு, எக்ஸ்டென்ஷன் பண்றது. ஓகே. இல்ல ஒரு ஷெட் இருக்கா இன்னொரு ஷெட் கூடுதல் போடு, மிஷினரி இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாங்கி போடு, இப்படி போயிடும் டெவலப்மெண்ட். அப்ப அது வந்து தொழிலுக்கு டெவலப்மெண்ட், வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், சம்பள உயர்வு. ஆமா. ஆனா இந்த 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கார் இல்லையா, அவரும் குருவும் ஒண்ணு சேர்ந்துக்கிறார். இது என்ன பண்ணும்னா வெயிட்டை சுமக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 4, 8ங்கிறது வேலை இருக்குங்க, ஆனா நான் கஷ்டப்படுறேங்க, வேலைக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறேன், அதுதான் இருக்கும். இப்ப கொஞ்ச நாள்ல அவர் இதுக்கு போயிடுவார், சனி வந்து புதன் நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்ப இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி தாயாருக்கு இந்த உடல்நிலை சரியாகுங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் இப்ப 4ஆம் இடத்துக்கு சுபத்துவம், 4ஆம் இடம் மீனம், அதுக்கு 5ஆம் இடம். அப்ப அங்க தாயாருடைய உடல் பாதிப்பெல்லாம் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு 12ல இருக்கிற ராகு, அவரும் வந்து டிசம்பர்ல பின்னால வருவார், லாபஸ்தானத்துக்கு வருவார். தாயாருக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும். சொந்த பந்தங்கள், அந்த ஒரு சில ஈகோக்கள், இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுங்க ஐயா? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பணத்தினால வரும். பணம் வந்து சம்பாதிக்கிறதுல நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பிரச்சனை வரும். எப்பவுமே கணவன் மனைவி அப்படின்னா நம்ம தனுசுக்கு 1, 7, தனுசு மிதுனம். இப்ப அதுல வந்து ரெட்டப்படம் வரக்கூடாது. இப்ப சனி 4ல இருக்காரு, குரு 8ல இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து பாருங்க, குரு 2ல இருக்காரு, சனி 10ல இருக்காரு. அப்ப அந்த 7ஆம் இடம் என்ன பண்ணும், நான் சம்பாதிக்கிறேன், 2ஆம் இடம் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லும், 10ஆம் இடம் நான் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன்னு சொல்லும், இதெல்லாம் சொல்லி காமிக்கும். அப்ப இந்த கேஷ் ஃப்ளோவை வச்சு கருத்து வேறுபாடுகள், கேஷ் ஃப்ளோ வச்சு வந்து கம்பேரிசன், நான் பெருசா நீ பெருசா, அந்த மாதிரி போயிடும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், வாங்கின கடன் அடைப்பாங்களா இல்லை இந்த வருஷம் கடன் அதிகரிக்குமா? 6ஆம் பாவத்துக்கு வளர்த்து விட்டுருக்கு. போன குரு பயிற்சியில 1 இயர் வந்து கடனை வளர்த்து விட்டுருக்கு. இப்போ வந்து அதை அடைக்கிறதுக்கு நல்ல கெப்பாசிட்டி கிடைக்கும், அடைச்சிருவாங்க. 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல சனியும், 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுவும், அவரும் டிசம்பர்ல வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த 1 இயர்ல கிராஜுவலா கடன் குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கான பாசிட்டிவான சயின்ஸ் வருமா? அதே மாதிரி இவங்க படிப்புக்காக ஃபாரின்லாம் போய் படிக்கலாம். அதாவது குரு சனி திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப், அதை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அந்த 4, 8 மறக்கக்கூடாது. 4ல் சனி 8ல் குரு, குரு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு, இப்போ ஒருவேளை திசை கூட நடந்தாலும் புத்தியோ அந்தரமோ நமக்கு வந்து இப்போ கேது, சுக்கிரன், சூரியன் இந்த மாதிரி திசா புத்திகள் நடந்ததுன்னு வைங்க, அதாவது திசை சனியே நடந்தாலும் புத்தி எது நடந்ததுனாலும் அந்த பீரியட்ல சீட்டு கிடைச்சிடும், போயிடுவாங்க. எப்பவுமே உயர்கல்விங்கிறது 9ஆம் இடம், தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்ம ராசி. இப்ப இந்த சிம்மத்துக்கு பாருங்க, குரு 12ல இருக்காரு, சனி 8ல இருக்காரு. அப்ப இந்த உயர்கல்வி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு புத்தி நல்லா இருந்தால் கிடைச்சிடும். தசா புத்தி ரெண்டுமே வந்து சனி குரு இப்படி வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொழிற்கல்வி மாதிரி படிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம கிரேடு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், மார்க் கம்மியா இருந்தா சரிப்பா டிப்ளமா படி, ஐடிஐ படிங்கிறோம்ல, அந்த மாதிரி தொழிற்கல்விக்கு போகும். ஐயா குழந்தை பேரு தடைகள்லாம் இருந்துச்சு கடந்த காலத்துல, அந்த இந்த காலத்துல அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தடை நிவர்த்தி ஆகுமா? கேது, சுக்கிரன், சூரியன் இந்த திசைகள் நடக்கிறவங்களுக்கு படிப்பும் நல்லா இருக்கும், அதே மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் நல்லா இருக்கும், குழந்தை பிறப்பும் நல்லா இருக்கும். ஆனா குரு சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் 5ஆம் இடத்துக்கு ப்ராப்ளம். 5ஆம் இடமான மேஷத்துக்கு குரு 4ல இருக்காரு, சனி 12ல இருக்காரு, அந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். மற்ற தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் ஏதாவது இந்த வருஷத்துக்கு இருக்குமா, நடக்குமா? 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் எதிர்பாராத தனவரவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப அப்படி பார்க்கும்போது 2, 6, 10 நம்ம தனுசுக்கு யாரு அப்படின்னு பார்த்தா சூரியன், சந்திரன், செவ்வாய்.
இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள். ம். சந்திரன் டெய்லி கிரகம். ம். இதெல்லாம் வந்து அந்த குரு மேல போறார் இல்லையா, ம். அந்த கடகத்துல இருக்கிற குரு மேல பாஸ் ஆகி போகும்போது அவர்களுக்குடைய திசாபுத்திக்கு ஏற்ப அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். ம். ஏனென்றால் இந்த 2க்கு 8க்கும் கனெக்ஷன் ஏற்படுது. அது ஏற்படுற காலகட்டம் உங்களுக்கு பார்வையில வந்தாலும் வரும். ம். இனிமேல் பார்வை வராது. இப்ப தை மாசம் முடிஞ்சு போச்சு, 7ஆம் பார்வை வராது. இனி ஆடி மாசத்துல தான் சூரியன் அங்க போவார் ம். இல்லைங்களா. ஆடி மாசங்கிறது உங்களுக்கு ஜூலைல வரும். அப்ப கரெக்டா ஜூன்ல இவர் மாறிட்டு சூரியன் போய் மெர்ஜ் ஆவார். அது மாதிரி சில பேருக்கு அவங்களுடைய திசாபுத்தி ஜாதகங்கள்ல 8ஆம் பாவம் 2ஆம் பாவ தொடர்பு இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்திலையும் இந்த தொடர்பு ஏற்படும் போது திடீர் பண வரவு உண்டு. அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் மாத்தலான்னு இருக்கேன், இப்போ புதுசா இருக்கலான்னு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பண்ணலாங்களா? அதே மாதிரி கடன் வாங்கி பண்ணலாம்? பண்ணலாம். அது சுமையா தான் இருக்கும். இவங்களுக்கு அகலக்காலா தான் போகும். அவங்க நினைச்ச பட்ஜெட்ல கிடைக்காது. பட்ஜெட் அதிகமாகும். பரவாயில்ல எடுப்போம் அப்படின்னு எடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வண்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த சுமை மட்டும் பட்ஜெட் பெருசா போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஹை பட்ஜெட் போயிட்டோம். அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், வாகன ஸ்தானத்துல நிக்குது. அப்ப புதனுடைய சாரம் போகுது. புதன் யாரு, நம்மளுக்கு 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அப்ப பேங்க்ல சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கொஞ்சம் பேர் பண்ணிட்டு போவோம். அது ஒரு 6 மாசம் சுமையா இருக்கும், அப்புறம் தெரியாது. ஆனா வாகனத்தினால பிரச்சனை கிடையாது. பட் யாருக்கெல்லாம் இந்த சனி வந்து அவங்க ஜாதகத்துல ரொம்ப வலு குறைந்து ப்ராப்ளமா, செவ்வாய் சாரம் ரொம்ப 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு கொண்டு இருந்தால் அவங்க ஜாதகத்துல பார்த்துட்டு தான் வாகனம் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே மீனத்துல தான் எல்லா கிரகமும் இருக்கு. இன்னைக்கு செவ்வாய், சனி, புதன், சூரியன் இப்பதான் சித்திரை மாசம் போயிருக்காரு. இப்ப இந்த 4ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் பாஸ் ஆகிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாடல் கம்மியா இருந்தா காப்பாத்துவார். மாடல் பெருசா இருந்து நான் பிரபகண்டா பண்ணோம்னா, நான் அப்டேட்டட் மாடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பிரபகண்டா பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான திருஷ்டி ஏதோ ஒண்ணு பண்ணிடுவார். அதாவது கர்வத்தினால கொஞ்சம் வீழ்றதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி திருஷ்டி தனக்குத்தானே திருஷ்டி தெரிஞ்சு. சனி மட்டும் 4ல் இருக்கும்போது வீண் பெருமை பேசக்கூடாது. நான் இது வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னா அவரு கொஞ்சம் தலையில கூட்டிடுவார். அதனால வாகனத்துல மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. சனி குரு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இப்ப சுக்கிர திசையோ கேது திசையோ இருந்தா தாராளமா அவன். இந்த தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும்? இந்த குரு பயிற்சிக்காக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிசாரத்தில் போகிறதுனால அதில் வந்து நீங்கள் புது கமிட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. எப்பவுமே 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3மே நமக்கு வலிவேதனையை தரக்கூடியது. அந்த ஒரு பாவத்தை இயக்கிட்டு இருக்கிறதுனால அந்த புது கமிட்மெண்ட்டு, அதாவது இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் திடீர்னு நான் வந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா இருக்கிற சம்பளத்தை விட கம்மியாயிடும். அது மாதிரியெல்லாம் அவசரப்படக்கூடாது. வேலை தொழில் அமைச்சிருக்கிறவங்க புதுசாக நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னு போகக்கூடாது. இதுதான் அட்வைஸ். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.